டோன் எப்பவுமே மத்தவங்க முன்னாடி நாம வீக்கா தெரியக்கூடாதுன்னு நினைப்பான்பா. அப்படிதான் உன்கிட்டயும் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். அத வச்செல்லாம் நீ எதுவும் முடிவு பண்ணிடாதப்பா. எனக்காக நீ கொஞ்சம் யோசிச்சுப்பா ப்ளீஸ். அண்ண, நீங்க உங்களெல்லாம் பேசனே இல்ல. அப்படியெல்லாம் நான் சோழனை விட்டு போயிட மாட்டேன். நிஜமாவாப்பா? ஆமா அண்ண. அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு சோழன் பத்தினெல்லாம் பெருசா எந்த கவலையும் இருந்ததில்ல. எதிர்பார்க்காம நடந்த இந்த கல்யாணத்த எப்படியாச்சும் இல்லாம ஆக்கணும்னா தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன். அந்த நேரம் சோழனோட மனநிலைமை எப்படி இருக்கும், அது அவருக்கு பாதிக்குமா பாதிக்காதா, இதெல்லாம் நான் யோசிக்கல. ஆனா இப்ப அப்படி இல்ல. டோன் என்ன நினைக்கிறாரு, உன்னோட மனநிலை என்னங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னா, அதே மாதிரி என்னோட மனநிலையும் எனக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளாவே தான் சோழன் கூட சேர்ந்து வாழலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நான் அட்வொகேட் கிட்டயும் சொல்லிட்டேன். என்னதான் சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தாலும் அத கோர்ட்டுக்கு போய் தான் சொல்லணுமா. அத சொல்றதுக்கு தான் நான் கோர்ட்டுக்கே போறேன். நீங்க பயப்படாதீங்க. நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலப்பா. நீ இப்படி பதில் சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அண்ண, நீங்க கவலைப்படாதீங்கண்ண. அந்த டிவோர்ஸ் வேணான்னு தான் சொல்லப் போறேன். இன்னையோட அந்த கேஸ் முடிஞ்சிரும். இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்பா. சரிங்க, போய் கிளம்புறேன். என்ன, தண்டை எடுத்ததுலேருந்து சித்திரமே பேசல, பாட்டு கூட போடல. இவ்ளோ அமைதியாலாம் நீங்க இருக்க மாட்டீங்களே? இல்ல, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. என்ன டென்ஷன்? இல்ல, கோர்ட்ல டிவோர்ஸ் வேணும்னா நீ சொல்லிட மாட்டல்ல? ஏ, நான் அப்படி சொல்ற அளவுக்கு திரும்ப நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா என்ன? நான் என்ன பண்ணேன்? நான் ரொம்ப நல்லவன். என்ன, அப்பப்போ கொஞ்சம் பொய் சொல்லுவேன். கொஞ்சம் பிராடுத்தனம் பண்ணுவேன். அதெல்லாம் நான் மாத்திக்கிட்டு தான் இருக்கேன். நீ மட்டும் என் கூட இருக்கணும்னு முடிவெடுத்துட்டேன்னா மொத்தமா மாறிடுவேன். இருந்தாலும் நீ அங்க வந்து என்ன சொல்ல போறியோன்ற பயம் இருந்துட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் நீங்க சொன்ன பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீங்க, அதானே? இல்ல, வேற ஏதாச்சும் மிச்சம் இருக்கா? மிச்சம்லாம் இல்லைங்கள. நான் எல்லாமே சொல்லிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல நான் தான் உன் ஆதார் கார்டு காப்பி கொடுத்தேன். அத வச்சுதான் கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆச்சு. அத உன்கிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன். அப்புறம் நீ ஹாஸ்டல் தேடும்போது ஆதார் கார்டு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஆதார் கார்டு காப்பி என்கிட்ட தான் இருந்துச்சு. எங்க அத குடுத்தா நீ என்ன விட்டு போயிடுவான்ற பயத்துல நான் அத குடுக்கல. அப்புறம் நீயும் நானும் விரும்பிதான் கல்யாணம் பண்ணணும்னு எங்க வீட்ல சொன்னேன். அதையும் நான் உங்களை கஷ்டப்படுதே கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். இதெல்லாம் தான் நான் செஞ்ச தப்பு. நான் சொன்ன பொய். மத்தபடி நான் ரொம்ப நல்லவன். இல்ல, நீ என்ன நம்பலாம். இது எல்லாமே நீ என்ன விட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்துல தான் செஞ்சேன். இப்ப வரைக்கும் அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் பொய் சொல்றீங்களா? ஐயோ, சத்தியமா நான் பொய் சொல்ல மாட்டேன். பொய்யின்ற வார்த்தைய அகரத்திலிருந்து எடுத்துடுறேன். பிராமிஸுங்கள. நீ வேண்டும் என என்னை எனக்கே. எல்லா ரியாக்ஷனை பார்த்தா டிவோர்ஸ் வேணான்னு சொல்லுவா போல இருக்கே. பார்வைதான் என என்னை. டேய் சோழா, இப்படியே மெயின்டைன் பண்றேன். ஏயா, அண்ணனையா கூப்பிடுறாரு? எடுத்து பேசு. ஹலோ அண்ணே. ஆமாடி, நான் ஒரு சம்பந்தத்தை பத்தி சொல்லியிருந்தேன்ல. ஆமா, நான் உங்களெல்லாம் பேசிட்டேம்மா. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். உங்களுக்கு ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இதை இவர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏய்யா, அன்னிக்கு அண்ணன் ஒரு சம்பந்தம் சொல்லியிருந்தார்ல, அவங்க இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வானத்திய பொண்ணு பார்க்க வராங்களாம். வர சொல்லட்டுமா? சரி, வர சொல்லு. என்னத்த பண்றது? அண்ணே, நீ அவங்கள கூட்டிட்டு வந்திருந்த, நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். சரிம்மா சரிம்மா, வர சொல்றேன். சரிண்ணே, வச்சா. ஏண்டி, உன் அண்ணன் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டாரா? இப்படி கட்சி நேரத்துல சொன்னா எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்றது? ஐயோ, நம்ம பொண்ணோட மொத்த கதைய தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் அண்ணன் அவரோட சொந்தத்திலேயே நல்ல மாப்பிள்ளைய பாத்திருக்காரு. இதுக்கு மேல என் அண்ணன் என்ன செய்யணும்னு நினைக்கிற? சும்மா அமைதியா இரியா. அம்மா, உங்களுக்குள்ள அச்சுக்கதையெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவளை கூப்பிட்டு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லு. ஆமாண்டி, அவளை கூப்பிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வர சொல்லு. பையன் வீட்ல இருந்து வர நேரம் நம்ம மானத்தை வாங்கிட போறான். ஆமாய்யா. ஹே வானதி, வானதி, ஹே வானதி. என்னம்மா, எவ்ளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன். கூப்பிட்ட உடனே வந்தா என்ன? இருக்கிற இத்துணூண்டு வீட்டுவனுக்கு காது கேட்கலையா? காதுல ஒரு ஒயரம் மட்டும் மாட்டிக்கிறான், மேம்போவக்கா திருடுறதுக்கு. உன்னை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்றதுன்னே தெரியல. எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? அதான் வந்துட்டல்ல, என்னன்னு சொல்லு. ஹேய், முன்னாடிதான் அந்த பாண்டி பையன்கிட்ட பேசியிருந்த. இப்ப என்ன உனக்கு? எதுக்கு கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. இந்தாடி, அன்னிக்கு மாமா ஒரு சம்பந்தத்தை பத்தி பேசினார்ல. ஆமா, அதுக்கு என்ன? அவங்க இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பாக்கறதுக்கு வராங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? என்னடி, நீதானா அன்னிக்கு கண்ணால பண்ணிக்கிறேன்னு சொன்ன? ஆமா, சொன்ன. அதுக்குன்னு உடனே பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிருவீங்களா?
ஏம்மா, நீதானம்மா அடுத்த மாசமே கண்ணெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. என்ன வேற மாதிரி பேசுற? சொன்னேன்தான், நான் இல்லன்னு சொல்லலையே. நாங்க கண்ணாலம் பண்ணி வைக்கலனா நீயே இவனை புடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி அன்னைக்கு பேசுனியே, அதெல்லாம் மறந்துட்டியா? அம்மா, நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமாம்மா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இவ்ளோ சீக்கிரம் பொண்ணு பார்க்கலாம் வர சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏய், அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன்ல. அப்ப இப்ப பொண்ணு பார்க்க வராம கல்யாணத்தை முடிச்சிட்டு பொண்ணு பார்ப்பாங்களா? இல்ல, அதுக்குன்னு இவ்ளோ சீக்கிரம் வைக்கிறீங்க. இத பாரு, இப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தான்னு வெச்சுக்கோ, அடிச்சு மண்டைய ஒடிச்சு. டேய் டேய், உட்கார்றா. சரி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வர சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாயந்தாலம் காலேஜ் முடிச்ச உடனே சீக்கிரமா வந்துரு. அவங்க 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. காலேஜ் தான் 3 மணிக்கே முடிஞ்சிரும்ல. நான் வந்துருவேம்மா. இப்படி சொல்லிட்டு எங்கேயாவது பம்ப பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா பட்டிச்சு பல்லெல்லாம் குடிச்சு போடுவோம் பாத்துக்க. அம்மா, அதெல்லாம் நான் வந்துருவேம்மா. ஷோ, ஏண்டா இவளை நம்பலாமா? வந்துருவா தானே? எல்லாம் வந்துருவா. உங்கள தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறியா அவர? இல்லையே மேம். நீங்க சில பேப்பர்ஸ சைன் பண்ண வேண்டியிருக்கும். சோழன் சைன் பண்ணியிருக்காரு. நீங்க தான் இன்னும் பண்ணல. உள்ள வந்ததும் உங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கும். அங்க வந்தீங்கன்னா என் ஜூனியர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போய் சைன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்றேன். சரி, ஓகே மேம், நான் வரேன். என்னாச்சு, என்ன சொல்றாங்க? ஏதோ பேப்பர்ல சைன் பண்ணணுமா? நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு. அதுக்குள்ள போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி, நீ போய் சைன் பண்ணிட்டு வா. நான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. என்ன சொல்ற இந்த பக்கம்? அதுவும் வீட்டுக்காரம்மா வர கூட வந்திருக்கு போல. பாத்தீங்கல்ல சார்? ஐயோ, பார்த்துட்டு தானே கேட்டேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்க? இல்ல சார், நான் தான் அன்னிக்கே சொன்னல சார், 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோன்னு. அதுக்கு தான் சார் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் சார் ஃபைனல் ஹியரிங். ஐயோ, என்னய்யா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? இல்ல சார், 2 பேருமே டிவோர்ஸ் வேணாம் தான் சார் ஜட்ஜ் கிட்ட சொல்ல போறோம். சேர்ந்து வாழணுங்கிற முடிவு தான் சார் எடுத்திருக்கோம். அப்படியா? சூப்பர்யா, சூப்பர். நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா. நீ பயங்கரமான ஆளதான்யா. கரெக்டா பிளான் பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டியே. சூப்பர்யா நீ. சார், என்ன சார்? அன்னிக்கு போலீஸ் ஸ்டேஷன் நீ சொன்னதை வச்சு அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதான் நினைச்சோம். ஆமா, அந்த பொண்ணு நிஜமாவே உன்னை காதலிச்சதா? இல்ல அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ சொன்ன பொய்யா? சார், இப்ப எதுக்கு சார் அதெல்லாம்? ஐயோ, சும்மா சொல்லியா. அதாவது சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நீ சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியலையா? இப்பவாவது சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன். சார், நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம்னு உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். பாரா, எனக்கு நிலாவை பிடிச்சிருந்துச்சு. நமக்கு பிடிச்ச பொண்ண வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறானேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டுட்டு வந்தேன். அந்த நேரம் பார்த்தா அவளும் கல்யாணம் பிடிக்காம எஸ்கேப் ஆகி நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணி உங்க ஸ்டேஷன் வந்துட்டோம். நாங்க 2 பேரும் உண்மையான லவ்வர்ஸ்ன்னு நினைச்சே. வந்துட்டாங்க. நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது சார். நீ டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க சைடுல இருந்து அவங்க அப்பா கிட்ட எழுதி வாங்கிக்கலாம், உங்க 2 பேரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு. கல்யாணமா? என்னையா லக்கு அதுவா வருது? கல்யாணமா? அதுதான்ப்பா, கல்யாணம் தான் சொன்னேன். டோ, நான் நம்பல. நான் நம்புற மாதிரி நீ நடிச்சிருக்க. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எங்கள துரத்துறாங்க, எங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை எப்படியா என்னால நம்பாம இருக்க முடியும்? அது என் திறமை சார். அவ எப்ப கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணி என் கூட வந்தாலோ அப்பவே எனக்கு சாதகமா தான் எல்லாம் நடக்குதுன்னு நான் நம்புனேன் சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளை உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த எண்ணமும் கிடையாது சார். அங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இதை அப்படியே கல்யாணமா மாத்திக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் சார். நான் மட்டும் அன்னைக்கு அதை இதன்னு சொல்லி கல்யாணம் முடிக்கலன்னு வைங்களேன், சென்னை வந்ததும் அவ பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிருப்பா, நானும் என் பழைய வாழ்க்கைக்கே போயிருப்பேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணதால தான் அவ என் கூட வந்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை வச்சு எல்லாமே அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது சார்.
என்னதான் கோவத்துல டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணாலும் இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண முடிவு பண்ணிட்டோம் சார். தம்பி, இது எதுவுமே நான் ஒருத்தன் இல்லனா இது நடந்திருக்காது. தெரியும்ல? நீ சொன்னத கேட்டு நான் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். சார், நான் தானே சார் சொல்லவே சொல்லணும். சீக்கிரம் கட்டுப்போம். ஐயோ சார், நான் பாட்டு உங்ககிட்ட இருந்து பேசிட்டே இருக்கேன் பாருங்க. நீ எல்லாம் தண்ணி பாட்டெல்லாம் வாங்கிட்டா சொல்லி கேட்டா நான் போய் தரேன். சரிப்பா, போயிட்ட. டோ வாங்கியா. இது வரைக்கும் நீங்க சொன்ன பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீங்க அதானே? இல்ல வேற ஏதாச்சும் மிச்சம் இருக்கா? மிச்சம் எல்லாம் இல்ல, நான் எல்லாமே சொல்லிட்டேன். சார், சொல்லுவேன். நிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். இப்பதான் சோழனை பார்த்தேன். உனக்கு தண்ணி பாட்டில் வாங்கணும்னு போனா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா உண்மை சொல்லுவீங்களா? சொல்லுமா. இல்ல, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்கலனாலும் என்னால எந்த பிரச்சனையும் இல்லாம எஸ்கேப் பண்ணிருக்க முடியுமா? ஆமாமா, இது என்னம்மா கேள்வி? அம்மா, உங்க வீட்ல ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னு சொல்லியிருந்தா நானே உங்களை ஈஸியா எஸ்கேப் பண்ண வச்சிருப்பனே. ஆனா சோழன் தான் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையேம்மா. ஸ்டேஷன்லயே வச்சு கல்யாணத்தை முடிக்கணும்னு அவன் புடிச்ச புடியால இருந்தா. சோ இந்த கிட்ட அப்ப என்ன சார் சொன்னாரு? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? நீங்க 2 பேரும் காதல் ஜோடி, வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருக்கீங்க. நீங்க எங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலனா உங்கள பிரிச்சு உங்க அப்பா வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவன்தாம்மா சொன்னான். ஏம்மா, அத வச்சுதாம்மா உன் கல்யாணமே நடந்துச்சு. ஏம்மா, எது எப்படியோம்மா, இப்ப நீங்க 2 பேரும் ஒருத்த புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்திருக்கீங்களே, அத கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாழணும் சார். அடுத்து நம்ம கேஸ வாங்க. என் அம்மாது கூப்பிடுறாரு, பாத்துட்டு வந்துடுறேன். யோ, வாங்கய்யா. நிலா, எங்க இருக்கியா? நான் உன்னை அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்தா தண்ணி கடல குடி. இந்த தண்ணி குடிக்கல? நான் அப்புறம் குடிக்கிறேன். மேடம் உள்ள ஜட்ஜா வந்துட்டாங்க. வாங்க, போலாம் வாங்க சார். இந்த இடத்துல சைன் போடுங்க. அப்பாடா, என்னோட இந்த கோர்ட்டு வர்ற தலைவலியெல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது. என்ன நிலா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இது வரைக்கும் உங்களுக்கு 3 தடவை கவுன்சிலிங் நடந்திருக்கு. இப்பவும் நீங்க டிவோர்ஸ் பண்ணணும்னு தெளிவாவா இருக்கீங்களா? ஆமா மேடம், எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும். தெரியணுங்கிற முடிவுல நம்ம தெளிவா இருக்கோம்.